ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரைடேனாவே ரொம்பவே ஸ்பெஷலான நாள் தாங்க. காலையிலேயே பார்த்திங்கன்னா கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்தாச்சுங்க. வீட்டில் ஈவினிங்கே விளக்கேற்றுறதுக்காக சாமிக்கு பிரசாதமாக பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு பாயசம் தாங்க செஞ்சுருந்தேன். ஒரு குக்கரில் பார்த்திங்கன்னா 2 கைப்பிடி அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிட்டேங்க. நல்லா அதை வறுத்து எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடுங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா இது பாயசத்துக்கு தேவையான அளவு 2 சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். இப்போ கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு ஜவ்வரிசி இது கூடவே சேர்த்துக்கிறேங்க. குக்கரில் விசில் விடுறதுனால சீக்கிரமாக வெந்துடும், ரொம்ப டைம் எடுக்காது. தேங்காய் பால் ஊற்றி செய்யும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. நான் தேங்காய் கொஞ்சமாக அரைச்சி ஊற்றி சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே. இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே பாசிப்பருப்பு வெந்துருச்சு. இது கூடவே பார்த்திங்கன்னா 1 டம்ளர் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் கூடவே 2 ஏலக்காயும் தட்டி சேர்த்துக்கிறேங்க. ஒரு தாளிப்பு கரண்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய் விட்டுக்கிட்டுங்க. திராட்சை, முந்திரி, பாதாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இங்கே ஆல்ரெடி ரெடியாக இருக்க பாசிப்பருப்பு கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பருப்பு பாயாசமும் பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. நம்மளும் கொண்டு போய் சாமிக்கிட்ட வச்சுட்டு விளக்கேற்றியாச்சுங்க. விளக்கேற்றி சாமி கும்பிட்டதுக்கப்புறம் தாங்க ஒரு திருப்தியாக இருந்தது. மறக்காமல் என்னோடய சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.